வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய ஒன்று. எதிரிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை என்ன? பலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? அவன் என்னை அவமானப்படுத்தினான், நான் அவனை விடாமல் பழிவாங்க வேண்டும் என்று. ஆனால் நண்பர்களே, உண்மையான ராஜதந்திரிகள் பழிவாங்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் சாதித்து காட்டுவார்கள். ஒரு மனிதன் உன்னை காயப்படுத்திய போது நீ பழிவாங்க நினைத்த அந்த நொடியிலேயே நீ அவனுடைய விளையாட்டுக்குள் விழுந்து விட்டாய். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவன் உன் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டான். ஆனால் ஒரு உண்மையான வெற்றியாளர் என்ன செய்வான் தெரியுமா? அவன் அமைதியாக இருப்பான், ஆனால் உள்ளுக்குள் ஒரு பேரரசை கட்ட ஆரம்பித்திருப்பான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது பழிவாங்காமல் சாதித்துக் காட்டும் 5 ராஜதந்திரங்கள். இந்த 5 தந்திரங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்தியாக மாறுவார்கள். இசை. தந்திரம் 1. பழிவாங்கும் ஆசையை கட்டுப்படுத்துதல். நண்பர்களே, யாராவது உங்களை காயப்படுத்தினால் முதல் உணர்ச்சி என்ன? பழிவாங்க வேண்டும். அது ஒரு இயல்பான மனித உணர்ச்சி. ஆனால் சாணக்கியர் ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்கிறார். பழிவாங்கும் மனிதன் ஒரு நாள் மட்டும் சந்தோஷப்படுவான், ஆனால் மன்னித்து முன்னேறும் மனிதன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷப்படுவான். நீங்கள் பழிவாங்க முயற்சி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் நேரம், உங்கள் சக்தி, உங்கள் சிந்தனை எல்லாமே அந்த ஒரே மனிதனை சுற்றிதான் சுற்றும். அவன் உன் வாழ்க்கையின் ஹீரோவாக மாறிவிடுவான். ஆனால் நண்பர்களே, ஒரு ராஜதந்திரி ஒருபோதும் எதிரியை தனது வாழ்க்கையின் மையமாக வைக்க மாட்டான். அவன் தனது இலக்கை மட்டுமே பார்க்கிறான். உன்னை அவமானப்படுத்திய அந்த மனிதன் நாளைக்கு கூட உன்னை நினைக்காமல் இருக்கலாம், ஆனால் நீ அவனை நினைத்து உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். இதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். பழிவாங்குவது ஒரு பலவீனமான மனிதனின் தீர்வு. சாதித்து காட்டுவது மட்டுமே ஒரு வலிமையான மனிதனின் பதில். தந்திரம் 2. அமைதியாக வளர்தல். நண்பர்களே, இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகை என்ன செய்வது என்று எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்னொரு வகை எதையும் சொல்லாமல் சாதித்து காட்டுவார்கள். நீங்கள் எந்த வகை? ஒரு உண்மையான வெற்றியாளர் அமைதியாக உழைப்பான். அவன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வான். அவன் தனது திட்டங்களை யாரிடமும் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் 2 விஷயங்கள் உங்கள் வெற்றியை நாசம் செய்யும்: மற்றவர்களின் சந்தேகம், மற்றவர்களின் பொறாமை. அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், அமைதியாக உழை, உன் வெற்றி சத்தமாக பேசும். உன்னை அவமானப்படுத்திய அந்த மனிதன் நாளைக்கு கூட உன்னை நினைக்காமல் இருக்கலாம், ஆனால் நீ அவனை நினைத்து உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். இதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். பழிவாங்குவது ஒரு பலவீனமான மனிதனின் தீர்வு. சாதித்து காட்டுவது மட்டுமே ஒரு வலிமையான மனிதனின் பதில். தந்திரம் 3. அவமானத்தை சக்தியாக மாற்றுதல். நண்பர்களே, உங்களை யாராவது அவமானப்படுத்தி இருக்கிறார்களா? உங்களை குறைத்து பேசியிருக்கிறார்களா? உன்னால் முடியாது என்று சொல்லி இருக்கிறார்களா? அப்படியானால் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் அதே விஷயங்கள் தான் பல பேரை வரலாற்றில் வெற்றியாளர்களாக மாற்றியது. ஒரு மனிதன் அவமானப்படும் போது அவனுக்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒரு வழி, அவன் உடைந்து போகலாம். இன்னொரு வழி, அவன் இரும்பாக மாறலாம். சாணக்கியர் சொல்கிறார், அவமானம் என்பது பலவீனமான மனிதனை அழிக்கும், ஆனால் வலிமையான மனிதனை உருவாக்கும். நீங்கள் எந்த வகை? நீங்கள் உடைந்து போகப் போகிறீர்களா, அல்லது அந்த அவமானத்தை எரிபொருளாக மாற்றப் போகிறீர்களா? ஒவ்வொரு முறை நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்களை அவமானப்படுத்திய அந்த மனிதனை நினைவு கூறுங்கள். அந்த நினைவு உங்களை மீண்டும் எழுப்பும். தந்திரம் 4. கவனத்தை இலக்கில் வைத்திருத்தல். நண்பர்களே, ஒரு சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு நாய் அதை பார்த்து குரைக்கிறது. சிங்கம் என்ன செய்யும்? அது நின்று அந்த நாயுடன் சண்டை போடுமா? இல்லை, அது அமைதியாக தனது வழியில் சென்றுவிடும். ஏன் தெரியுமா? அதற்கு தெரியும், அது ஒரு ராஜா. அது நாய்களுடன் சண்டை போட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை அடைய வேண்டுமென்றால் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் நீங்கள் உங்கள் இலக்கை ஒருபோதும் அடைய முடியாது. சில மனிதர்கள் உங்கள் நேரத்திற்கு தகுதியே இல்லாதவர்கள். அவர்களை புறக்கணிப்பதே மிகப்பெரிய வெற்றி. தந்திரம் 5. உச்சகட்ட பதில். வெற்றி. நண்பர்களே, ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போது உங்களை அவமானப்படுத்திய அந்த மனிதர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் இவனை தெரியும், இவன் ஆரம்பத்திலிருந்தே திறமையானவன். அதுதான் இந்த உலகத்தின் இயல்பு. நீங்கள் தோல்வியில் இருந்தால் எல்லோரும் உங்களை விட்டு விலகுவார்கள்.
நீங்கள் வெற்றி பெற்றவுடன் அதே மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பழிவாங்குதல் வெற்றி பெறுவதுதான். நீங்கள் சாதித்து நின்று கொண்டிருக்கும் போது உங்கள் எதிரிகள் உங்கள் வெற்றியை பார்த்து அமைதியாகி விடுவார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இறுதிச் செய்தி. நண்பர்களே, இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் பழிவாங்க முயற்சி செய்து வாழ்க்கையை வீணாக்குபவர்கள். மற்றவர் அமைதியாக உழைத்து ஒரு பேரரசை கட்டுபவர்கள். நீங்கள் எந்த வகை? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை காயப்படுத்திய மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர்களுடன் சண்டை போடுவதல்ல, அவர்களை விட உயரமாக வளர்வது. ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெற்றபோது உங்கள் எதிரிகள் உங்கள் வெற்றியை பார்த்து அமைதியாகி விடுவார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் நண்பர்களே, பழி வாங்காதீர்கள், சாதித்து காட்டுங்கள்.